சென்னையில் 5 நாட்களுக்கு பிறகு தங்கம் விலை இன்று உயர்ந்தது. சவரனுக்கு 6,520 ரூபாய் குறைந்திருந்த நிலையில் இன்று ஒரே நாளில் 720 ரூபாய் உயர்வு. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 720 ரூபாய் உயர்ந்து 1,20,400 ரூபாய்க்கு விற்பனை. கிராமுக்கு 90 ரூபாய் அதிகரித்து 15,050 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் 1 கிராம் வெள்ளி விலை 290 ரூபாயாகவே நீடிக்கிறது. 1 கிலோ வெள்ளி 2,90,000க்கு விற்பனை. $14.2 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 60 ரூபாய் உயர்வு. சென்னையில் 868 ரூபாய் 50 காசுகளாக இருந்து சிலிண்டர் விலை 928 ரூபாய் 50 காசுகளாக உயர்வு. $19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டு சிலிண்டரின் விலை 115 ரூபாய் உயர்வு. சென்னையில் 1,928 ரூபாய் 50 காசுகளாக இருந்த வணிக சிலிண்டரின் விலை 2,043 ரூபாய் 50 காசுகளாக உயர்வு. சமையல் எரிவாயு உற்பத்தியை அதிகரிக்க அவசரகால உத்தரவை பிறப்பித்தது மத்திய அரசு. மத்திய கிழக்கில் போர் விரிவடைந்து வரும் நிலையில் உள்நாட்டில் தட்டுப்பாடு ஏற்படுவதை தடுக்க நடவடிக்கை. மேற்காசிய நாடுகளில் நிலவும் போர் பதற்றத்தால் இந்திய பொருளாதாரத்திற்கு ஏற்பட்டுள்ள சிக்கல். கச்சா எண்ணெய் விலை உயர்வுடன் பணவீக்கமும் அதிகரிக்க வாய்ப்பு. ஈரான் போரினால் தாயகம் திரும்ப முடியாமல் வளைகுடா நாடுகளில் தவிக்கும் கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள் விரைந்து மீட்க கோரி ராஜகாமங்கலம் துறையில் உறவினர்கள் மீனவ பெண்கள் ஆர்ப்பாட்டம். துபாயில் சிக்கி தவிக்கும் மக்களுக்காக 80க்கும் அதிகமான நாடுகளுக்கு விமானங்கள் இயக்கம். கடந்த 4 நாட்களில் 1,140க்கும் மேற்பட்ட விமானங்கள் இயக்கப்பட்டதாக தகவல். உலகின் 20 விழுக்காடு கச்சா எண்ணெய் வர்த்தகம் நடக்கும் ஹோர்முஸ் ஜலசந்தியை மூடவில்லை. டெல்லியில் நடைபெற்ற சர்வதேச மாநாட்டில் ஈரான் வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் சயீத் கதீப் சாதே விளக்கம். அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியாவின் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு மாறியிருக்கும் என முதல்வர் ஸ்டாலின் நம்பிக்கை. அதிமுக ஆட்சிக்கால சீரழிவில் இருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுத்திருப்பதாகவும் திருச்சி மாநாட்டிற்கான மெடலில் முதல்வர் பெருமிதம். பீகாரில் நிதிஷ்குமாருக்கு ஏற்பட்ட நிலை தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமிக்கு வரும் என திருமாவளவன் எச்சரிக்கை. எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் கட்டிக்காத்த அதிமுகவை கரையவிட்டு விடாமல் காப்பாற்றவும் அறிவுரை. சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் இன்று தாவேக சார்பில் மகளிர் தின விழா. சட்டமன்ற தேர்தலையொட்டி மகளிருக்கான வாக்குறுதிகளை அறிவிக்கிறார் விஜய். தாவேக தலைவர் விஜய்க்கு இளைஞர்களின் ஆதரவு அதிகம் உள்ளது. வரும் சட்டமன்ற தேர்தலில் 2வது இடம் பிடிக்க வாய்ப்பிருப்பதாகவும் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி கருத்து. என்னை பொறுத்த வரைக்கும் இளைஞர்களுடைய ஆதரவு அவருக்கு நிறைய இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. மிக நிச்சயமா விஜய் 2வது இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். பாஜக இருக்கிற கூட்டணிக்கு ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க. திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு. மதிமுக கம்யூனிஸ்ட் கட்சியுடனான தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாக வாய்ப்பு. சர்வர் பிரச்சினை காரணமாக 3 நாட்களாக நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க முடியாமல் மாணவர்கள் தவிப்பு. விண்ணப்பிக்க நாளை கடைசி நாள் என்பதால் கூடுதல் அவகாசம் வழங்கவும் கோரிக்கை.
IAS, IPS, IFS உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியீடு. மதுரை வாடிப்பட்டியைச் சேர்ந்த ராஜேஸ்வரி அகில இந்திய அளவில் 2ஆம் இடம். சிவில் சர்வீசஸ் தேர்வில் வெற்றி பெற்றதற்கு நான் முதல்வன் திட்டம் உதவியாக இருந்தது. அகில இந்திய அளவில் 2ஆம் இடம் பிடித்த ராஜேஸ்வரி புதிய தலைமுறைக்கு பேட்டி. நான் முதல்வன் டீமே ஒவ்வொரு ஸ்டாஃப்மே ரொம்ப கரெக்டா நம்மளை கைட் பண்ணுவாங்க. இடையில ஒரு 2-3 இயர்ஸ் படிக்காம திரும்ப UPSC படிக்க வந்தப்போ நான் முதல்வன் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டா தான் இருந்தது. ஸோ ஃபினான்ஷியலியும் சரி, எனக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே நான் முதல்வன் ரொம்பவே எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. கர்நாடகாவில் 16 வயதுக்குட்பட்டோர் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிப்பு. 2026-27ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்து முதல்வர் சித்தராமையா அறிவிப்பு. கேரளாவில் கல்லூரி மாணவர்கள் மத்தியில் களரி பயிற்சி மேற்கொண்ட காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி. சமூக வலைதளங்களில் வைரலாகும் காட்சிகள். நேபாள நாடாளுமன்ற தேர்தலில் ராஷ்டிரிய சுதந்திர கட்சி அமோக வெற்றி. நாட்டின் பிரதமராக பதவியேற்க இருக்கிறார் பிரபல ராப் பாடகர் பலேந்திர ஷா. உலகம் முழுவதும் பல்வேறு துறைகளில் பணியாற்றும் 30,000 பணி நீக்கம் செய்ய ஆரக்கிள் நிறுவனம் திட்டம். அதிக செலவுகளை குறைக்கும் வகையில் நடவடிக்கை. சென்னை பரங்கிமலை ராணுவ பயிற்சி மையத்தில் பயிற்சி நிறைவு அணிவகுப்பு. 350க்கும் அதிகமான வீரர்கள் மிடுக்குடன் பங்கேற்றனர். இந்தியாவிலேயே காப்புரிமை தாக்கல் செய்வதில் தொடர்ந்து முதலிடம் வகிக்கும் தமிழ்நாடு. கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 38,000 காப்புரிமை தாக்கல். சென்னை, ஹைதராபாத் உள்ளிட்ட 3 ரயில் வழித்தடங்களுக்கு 50,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. பெங்களூரு, புனேவுக்கும் ஹைதராபாத்திலிருந்து ரயில் வழித்தடங்கள் அமைக்கப்படும் என மத்திய அமைச்சர் கிருஷன் ரெட்டி அறிவிப்பு. சென்னை சென்ட்ரல் போடிநாயக்கனூர் விரைவு ரயில் வாரத்தில் 6 நாட்கள் இயங்கும். திருச்சி, காரைக்குடி, விருதுநகர் பயணிகள் ரயில்களை நாள்தோறும் இயக்கவும் ரயில்வே வாரியம் ஒப்புதல். தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கோடை நெருங்கும் நிலையில் நெல்லை மணிமுத்தாறு அணையின் நீர்மட்டம் 87 அடியாக சரிவு. அணை பகுதியில் வெளிப்படத் தொடங்கிய மண்மேடுகள். கோவை
கோவை வெள்ளையங்கிரி மலையில் மூச்சுத்திணறல் காரணமாக பக்தர் உயிரிழந்து சோகம். உடல்நல பாதிப்பு உள்ளவர்கள் மலையேற வேண்டாம் என வனத்துறை அறிவுறுத்தல். தமிழகத்தில் பருவநிலை மாற்றத்தால் குழந்தைகளிடையே அதிகரிக்கும் பொன்னுக்கு வீங்கிய அம்மை பாதிப்பு. அச்சப்பட தேவையில்லை, தொற்றுக்குள்ளான ஓரிரு வாரத்தில் தானாகவே சரியாகிவிடும் என பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். தமிழ்நாட்டை அதிர வைத்த கோவை கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கு. 3 மாதங்களுக்கு மேல் நடந்த வழக்கில் இன்று தீர்ப்பளிக்கிறது மாவட்ட மகளிர் நீதிமன்றம்.